சாபம் அப்படின்றது எப்படின்னா, இப்போ நான் ஒருத்தரை சபிக்கிறேன், அது நடக்குது அப்படின்னா கடவுள் நான் சொல்றதை கேட்கிறான்னு அர்த்தம். அவ்வளவுதான். கடவுள் ஏன் கேட்கிறாருன்னா, இப்போ யார் சொல்றதை கடவுள் கண்டிப்பா கேட்பாரு அப்படின்னா, தபத்துல இருக்கிறவங்களோட வார்த்தைகளை கடவுள் கண்டிப்பா கேட்பாரு. தபம் புரியறவங்க குறை பேச மாட்டாங்க. அடுத்தவங்க கிட்ட போய் முறையிட மாட்டாங்க. மனிதர்கள் கிட்ட அவங்க முறையிடுவது கடவுளிடம் மட்டுமே. அப்ப கடவுள் அவங்க சொல்றதை கண்டிப்பா கேட்பாரு. அது எப்படி சொல்றேன்னா, அவங்க மனசு தூய்மையா இருக்கும். அவங்க ஆண்டவரோட மட்டுமே இருப்பாங்க. ஆண்டவரோட மட்டுமே இருக்கும்போது அவங்களோட வார்த்தைகளை கடவுள் கேட்பாரு. சாபங்கள் பலிக்கும். நான் திரும்ப சொல்றேன், சாபங்கள் பலிக்கும். ஏன் அவங்க கடவுளோட இருக்கிறவங்க ஏன் சபிக்கிறாங்க அப்படின்னா, அதிகமா சபிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மனிதர்களோட அதிக சவகாசம் கிடையாது. கடவுளோட மட்டுமே அவங்க சவகாசம். அவர்களை நீங்க தொந்தரவு பண்ணும் பட்சத்தில் மட்டுமே அவங்களோட சாபங்கள் இருக்கும். நிஜமாவே. அப்போ அவங்க என்னென்ன முறையிடுவாங்க கடவுள்கிட்ட? கடவுளே, நான் உன் கூட தான் இருக்கிறேன், என்ன இப்படி பண்றாங்க, என்ன இப்படி பண்றாங்க, நான் மண் எடுத்து அவங்க மேல போடுறேன். இவ்வளவுதான் அவங்களோட சாபங்கள். அப்போ அந்த சாபம் பலிக்கும். நிஜமாவே. அது ஏன்னா அவங்க உள்ளம் தூய்மையா இருக்கும்போது. இப்போ நான் கூட சபிப்பேன். நான் சபிப்பேன்னா எனக்கு இந்த பசங்களோட இதுவே பிடிக்காது. எனக்கு அந்த ஆம்பளை பசங்களோட குரலை கேட்டாலே எனக்கு பிடிக்காது. அதுவும் ஒரு சிலவங்க சில நேரத்துல தொந்தரவு பண்றேன்ற போது எனக்கு அருவருப்பா இருக்கும். எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு மோஸ்ட்லி எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது. நான் ஓப்பனாகவே சொல்றேன், எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது. நிஜமாவே. நான் ஆம்பளை பசங்க கிட்ட பேசவும் மாட்டேன், அவங்க பக்கத்துல போகவும் மாட்டேன். எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது. அவ்வளோதான். அதனால எனக்கு அவங்க எனக்கு சும்மா பேசுறதே எனக்கு பிடிக்காதுன்னும் போது, என் பக்கத்துல வர்றது, தொட பார்க்கறது, அதெல்லாம்ன்றது என்னால் தாங்கிக்க முடியாது. என்னால் தாங்கவே முடியாத ஒரு வலி எனக்கு அது. அப்போ நான் கடவுள்கிட்ட போய் முறையிட்டுடுவேன். நிஜமாவே. நான் அப்போ நான் கடவுள்கிட்ட போய் முறையிட்டுடுவேன். அவங்க வீட்டில் வாரிசே இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு நான் முறையிட்டுடுவேன். நிஜமாவே. ஏன்னா அது என்னோட எரிச்சல். நான் கடவுளுக்காக என் உடம்ப நான் தூய்மையா வச்சிருக்கேன். அந்த கடவுளுக்காக நான் தூய்மையா வைக்கணும்னு பார்த்தது எனக்கே என் உடம்பு தூய்மை ஆயிடுச்சு. அந்த தூய்மையான என் உடம்பை யாராவது தொடரணும்னு நினைக்கும் போதோ, இல்லை ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் ஆம்பளைங்க பேசும்போது என் காதுல கேட்கறது அப்படின்றது போது நான் சபிச்சிடுவேன். நிஜமாவே. உன் சாபம் பலிக்குமான? கண்டிப்பா பலிக்கும். என் சாபம் பலிக்குது. சின்ன பிள்ளையில இருந்தே என் சாபம் பலிக்குது. ஏன்னா என் நாக்கை நான் தூய்மையா வச்சுக்கணும். நான் என் உடம்பை தூய்மையா வச்சுக்கணும். ஒரு விஷயத்தையும் பார்த்து 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 நான் பண்ணதுனால என் சாபங்கள் பலிக்கின்றன. அவ்வளவுதான். சாபம் பலிக்குதுன்னும் போது, சாபம் பலிக்குது அப்படின்றத விட நான் சொல்றதை கடவுள் கேட்கிறாரு அப்படின்றது தான் உண்மை. சாபம் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சாபம் அப்படின்றது நான் சொல்றதை கடவுள் கேட்கிறாரு அப்படின்றது தான் உண்மை. என்னால எதையும் செய்ய முடியாது. இப்போ மரத்தை தமாளி கீழே உழு அப்படின்னா அந்த அளவுக்கு நான் வளரல. நிஜமாவே. அவ்வளோ தூரம் நான் ஆன்மீகத்துல வளர்ந்துட்டேனா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. என்னன்னா சபிக்க முடியும் என்னால, என் சாபம் பலிக்கும். அவ்வளவுதான். நிஜமாவே. ஏன்னா நான் கடவுளோட மட்டுமே இருக்கும்போது நான் மனுஷங்க கிட்ட போய் முறையிடுறது கிடையாது. என்னை யாரும் ரொம்ப வேதனைப்படுத்தினாலும் நான் கடவுளுக்கு எந்த மனுஷங்கிட்டையும் முறையிடுறதும் கிடையாது, எந்த மனுஷங்கிட்டையும் சொல்றதும் கிடையாது. நிஜமாவே. நான் முறையிடுறது யாருன்னா அதிகமா அந்தோனியார். நான் அந்தோனியார் கிட்ட தான் அதிகமா முறையிடுவேன். அந்த நேரம் உன் பிள்ளை எப்படி பண்றாங்க, அவ்வளவுதான். எனக்கு இந்த ஆம்பளைங்க பசங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா நான் ஒரே வார்த்தை தான், அவங்களுக்கு வாரிசே இருக்கக்கூடாது, இப்படிதான் சொல்லிட்டு வந்துடுவேன். நிஜமாவே. அது நீ சபிக்கிற அப்படின்றத விட நீங்க தொந்தரவு பண்ணாம இருக்கலாம், அதுதான் நல்லது. தொந்தரவு பண்ணீங்கன்னா வாரிசு இருக்கக்கூடாது. இல்ல அது என்ன சபிச்சுச்சு, இல்ல ஒருத்தவங்க சபிக்கிறாங்க உங்களை அப்படின்னா அவங்க என்ன சபிச்சுட்டாங்க அப்படின்றத விட ஏன் சபிச்சாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அந்த இடத்துல. ஆமா, அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அதுவும் கடவுளோட இருக்கிறவங்கள நீங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க ஆன்மீக வழியா போயிட்டே இருக்கும்போது நீங்க தொந்தரவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க மண் எடுத்து உங்க மேல வீசிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த மண்ணு பலிக்கும். நிஜமாவே. அதுதான் உண்மை. நான்லாம் பயங்கரமா தவம் சாமி. நான் பார்க்கறதுக்கு தான் சும்மா சுத்துற மாதிரி தெரியும், ஆனா பயங்கரமான தவவாசி நான். ஆண்டவரோட மட்டுமே ஐக்கியமான ஒரு மனுஷி நான். நிஜமாவே. ஏன்னா யாராவது தொந்தரவு பண்ணா நான் சபிச்சிடுவேன். நான் சபிச்சா பழிச்சிடுது. அவ்வளவுதான். பழிச்சிடுது. பயங்கரமா பழிக்குது. நான் என்ன சொல்றேனோ வாயில வார்த்தை அது பயங்கரமா பழிச்சிடுது. அதுவும் நான் துணியாட்டெல்லாம் முறையிட்டேன்னா பயங்கரமா பழிக்குது. நிஜமாவே. சாபங்கள் பழிக்கும்.
சாபம் பழிக்கணும்னா இதெல்லாம் தூய்மையா இருக்கணும்.